செம்பரம்பாக்கம் ஏரியில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க தவறியது ஏன் என தமிழ்நாடு அரசுக்கு பசுமை தீர்ப்பாயம் வினா தொடுத்துள்ளது. சென்னை மாநகருக்கும் அருகில் உள்ள மாவட்டங்களுக்கும் குடிநீர் ஊற்றாக செம்பரம்பாக்கம் ஏரி உள்ளது. இந்த ஏரியில் இருங்காட்டுக்கோட்டை சிப்காட்டில் செயல்படும் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவுகள் கலக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் மருத்துவமனை கழிவுகள், அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் உள்ளிட்ட கழிவுகளும் கலக்கப்படுவதாக செய்திகள் வெளியானது. இந்த செய்தியில் தமிழ்நாடு அரசின் நீர்வளத்துறையினர் கழிவுநீர் கலப்பதை கண்காணித்து தடுக்காமல் அக்கறையின்றி செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதன் அடிப்படையில் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. வழக்கை விசாரித்த தீர்ப்பாய நீதித்துறை உறுப்பினர் புஷ்பா சத்யநாராயணா, நிபுணத்துவ உறுப்பினர் சத்யகோபால் அமர்வு செம்பரம்பாக்கம் ஏரியில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க தவறியது ஏன் என வினா எழுப்பினர். இதற்கு விளக்கம் அளிக்கும்படி தமிழ்நாடு அரசு இருங்காட்டுக்கோட்டை சிப்காட் நிர்வாகத்துக்கு ஆணையிட்டு அடுத்த கட்ட விசாரணையை ஜூலை 15ஆம் நாளுக்கு தள்ளி வைத்துள்ளனர்.